ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரிசி உதிரி உதிரியாக நல்லா வெந்து வரும். இதில் நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வேக விடுங்க. அரிசி நல்லா வேகக்கூடாது, 90% வெந்தால் போதும். அப்படின்னா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இதை இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி தட்டி வச்சுருங்க. அப்படின்னா தான் அதோட ஈரப்பதம்லாம் போய் உதிரி உதிரியாக வரும். அப்புறமா நான் ஒரு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நாம் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நாம் வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நீங்கள் நேரடியாக ஃப்ரைட் ரைஸோடு சேர்க்காம இந்த மாதிரி பொரிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்து உருளைக்கிழங்கு மேலே வரும்போது நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு தயாராகிருச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ இது கூட நாம் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறமா காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சு காய்கறிகளை நல்லா வேக விடுங்க. காய்கறிகள் 90% வெந்தால் போதும். அப்படின்னா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் இதில் வேக வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா நாம் வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடைஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க.
இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிருச்சு. நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.